இந்த சக்ஸஸ் ஸ்டோரி வந்து எங்களுக்கே ஒரு சேலஞ்சிங் ஸ்டோரி. இப்போ வர சயின்ஸில் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கோமோ, அது மாதிரி பிரச்சனைகளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு ஜெனட்டிக்கலி நார்மல் எம்ப்ரியோ வச்சா வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 18 வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஐவிஎஃப் பண்ணுவோம், ஜெனட்டிக் டெஸ்டிங் பிஜிடிஏன்ற டெஸ்ட்டு பண்ணுவோம். அதில் எது நார்மல்னு பார்ப்போம். அந்த எம்ப்ரியோ ஒன்று வச்சா அவங்க பாட்டு கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சில பேருக்கு ஜெனட்டிக்லி நார்மல் எம்ப்ரியோ வச்சு கூட அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகுது. ஜெனட்டிக்லி நார்மல் எம்ப்ரியோ வச்சு கூட ஒட்டாமல் போகுது. அப்போது இவங்களுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இருக்கிற ஹையர் டெக்னாலஜியை பண்ணிட்டோமே அப்படின்னு எங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன். அதோட மோசம் பேஷண்ட்டுக்கு ஒரு கோவம், கவலை, வருத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பமான நிலைமையில் பேஷண்ட்டும் இருக்காங்க. ஸோ யூப்ளாய்டு எம்ப்ரியோ வந்தும் மிஸ்கேரேஜ் ஆகுது. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து எங்ககிட்ட வந்தது February மாதம் 2022. ஸோ ஐம் லிட்டில் ஹாப்பி தட் ஐம் ஹாப்பி டு மேக் ஹர் ப்ரெக்னென்ட். 3 வருஷத்தில் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு. ஆனால் லிட்டில் சேட் தட் 3 வருஷம் ஆயிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஆனால் புஷ் பண்ணல, உடனே வரணும்னு சொல்லலை. அவங்களும் அவங்களோட டைம் எடுத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தேவர் பேலன்சிங் போத் ஃபேமிலி அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இவங்க என்கிட்ட வந்தது வந்து February மாதம் 2022. வந்ததுக்கப்புறம் ஒரு 2 சைக்கிள் நார்மலாக ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் 2 சைக்கிள் ஐயுஐ பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே அவங்களுக்கு ஒரு வருஷம் காலம் ஆயிடுச்சு. 1 வருஷம் காலம் ஆனதுக்கப்புறம் சரி நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் ஐவிஎஃப்பில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே 6 வீக்ஸ் ப்ரெக்னென்சி ஆகிருக்கு. ஆனால் ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகல, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அந்த மிஸ்கேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சைடு டியூப்பில் பிளாக் இருந்ததுனால மேபி அந்த டியூப்லேருந்து கெட்ட தண்ணி வருதோன்னு சொல்லிட்டு நாங்கள் லாப்ரோஸ்கோபி பண்ணும்போது டியூபல் கிளிப்பிங் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு லாப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கோம். ஆனால் டியூப் ஓப்பன் ஆகிடுச்சு, 2 டியூபும் நல்லா இருந்திருக்கு. அதனால் ஆன்டிபயோட்டிக் மட்டும் 14 days கொடுத்துட்டு May 2023 we have done the second embryo transfer. அந்த செகண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லேயும் பேஷண்ட் வந்து 10 வீக்ஸ் வரைக்கும், ஃபஸ்ட்டு வந்து 6 to 7 வீக்ஸ்லேயே மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் 10 வீக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. 10 வீக்ஸில் போயிட்டு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ ஜெனட்டிக்லி குழந்தை வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜெனட்டிக்லி குழந்தை நார்மலாக தான் இருந்திருக்கு, ஆனாலும் மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எம்ப்ரியோ இருந்த 4 எம்ப்ரியோவும் தீர்ந்து போச்சு. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட சொன்னது வந்து ஒன்று நம்ம வந்து திருப்பியும் ஐயுஐக்கு ப்ரொசீட் பண்ணலாம், ஏன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கிறதுனால. இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் டைம் விட்டுட்டு திருப்பியும் கூட நம்ம ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தான் சொன்னோம். பிகாஸ் ஷி வாஸ் யங், we didn't want to அடுத்தடுத்து உடனே பண்ணால் ஃபினான்ஷியலாகவும் சரி மென்டலி ஆல்சோ they are disturbed. ஸோ ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நிறைய எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க நார்மலாக ஒரு 6 months ட்ரை பண்ணாங்க, திருப்பியும் ஐயுஐ ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுலேயும் நடக்கலை. ஐவிஎஃப்பில் தான் 2 தடவை ப்ரெக்னென்ட் ஆனாங்க, 2 தடவையும் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் 2வது தடவை பண்ணது வந்து இப்போது மார்ச் மாதத்தில் நாங்கள் திருப்பி ஸ்டிமுலேஷன் பண்ணி இந்த தடவை ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் பண்ணிட்டோம். ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் இண்டிகேஷன் கிடையாது, ஏன்னா நார்மலாக இருந்த குழந்தை தான் அபார்ஷன் ஆயிருந்துச்சு. 2 தடவை நார்மலான எம்ப்ரியோவும் அபார்ஷன் ஆனதுனால, ஜெனட்டிக்லி நார்மல் எம்ப்ரியோவும் அபார்ஷன் ஆனதுனால, யூப்ளாய்டு லாஸ் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த தடவை யூப்ளாய்டு கூடவே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெச்எல்ஏ மேட்சிங்கும் டீசெல் ப்ரொஃபைலிங்கும் பண்ணி எல்ஐடி தெரப்பியும் பண்ணிட்டோம். அந்த எல்ஐடி தெரப்பியும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தைமோசின் தெரப்பியும் கொடுத்து இப்போ அவங்க 14 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்குது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான குழந்தை வரும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இம்யூனோமாடுலேஷன் யூப்ளாய்டு லாஸ் இருந்துச்சுன்னா பண்ணுறது ஒரு சேஃப்டி மெத்தட். ஆனால் அதுலேயும் நாங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, எண்டோமெட்ரியம் நல்லா தான் இருந்திருக்கா, மற்ற லாப்ரோஸ்கோபி பண்ணி டியூப்பில் எதுவும் பிரச்சனை இருந்திருக்கா இல்லையா, எம்ப்ரியோ நல்ல கிரேடில் இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த இம்யூனோமாடுலேஷனுக்கு போகிறோம். ஸோ இம்யூனோமாடுலேஷன் இப்போ ரேப்பிட்லி க்ரோயிங் ஃபீல்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது தேவையில்லை. ஒரு 10 to 20% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனோமாடுலேஷன் தேவைப்படுது. அவங்களுக்கு நாங்கள் இந்த தெரப்பி கொடுக்குறோம். மேற்கொண்டு ஒரு வீடியோவில் எல்ஐடினா என்ன, அதோட எப்படி பண்ணுறது, யாருக்கு பண்ணுறதுன்றதையும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது இல்லாமல் வாட் இஸ் தைமோசின், இது எப்போ போடணும், யாருக்கு போடணுன்றதையும் நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எதை பண்ணுறது அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டே அப்டேட்டட். Any doubts or questions, kindly ask us in the comment box. Thank you.